There's a lot of misconception. நிறைய பேர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது அப்படின்றதுனா ரூடா அரகென்ட்டா இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது மனசுல பட்டதை பேசுறது தானே தவிர மத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ல வராது. அதை கெத்த நினைச்சிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ன்றாங்க. ஆனா அவங்க பேசுற வார்த்தைகள், அவங்களோட ஆக்ஷன்ஸ் மத்தவங்களை ஹர்ட் பண்ணுனா அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா என்னுடைய மனசுல யோசிக்கிற ஒப்பீனியனை என்னால ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு யோசிக்காம முன்னெடுத்து வைக்க முடியும் அப்படின்றது தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். And that doesn't mean நான் ஒருத்தவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். that doesn't mean நான் அரகென்ட்டா பேசுவேன். இப்போ ஒரு விஷயம் 4 பேர் பேசுறாங்க, இதுல நான் இதான் நினைக்கிறேன் முன் வச்சுட்டா அதுல தப்பே கிடையாது. ஆனா நீ ஒழுங்கா அப்படின்னு ஒருத்தவங்களை குற்றப்படுத்துதோ, நீ எல்லாம் பேசுறியா அப்படின்னு அவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதும், there's a lot of difference between being straightforward and cut right arrogant. So இந்த அரகன்சியை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்க்குள்ள கொண்டு வந்து அந்த போர்வைக்குள்ள போத்தி அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க அதனால அப்படின்னு என்னைக்குமே யாருக்குமே அந்த ஜாலரா அடிக்காதீங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனுஷனா பிறந்தவன் இன்னொரு மனுஷனா மதிக்கணும். அது அவன் தப்பே பண்ணாலும் பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிக்கணும். அப்படி பண்ணலனா நான் மனுஷனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. திங்க் அபவுட் இட்.